Hi, hi friends. So welcome to JD Chemistry D Kota YouTube channel. Channel கரெக்டாக சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ நிறைய இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வந்து உங்களுக்காக ஒர்க் அவுட் பண்ணலான்னு இருக்கேன். ஸோ உங்கள் சப்போர்ட் எப்படி இருக்கான்னு பார்த்து தான் அது ஃபர்தராக எப்படி ப்ரொசீட் பண்ணுறது அப்படின்னு நான் பார்க்க முடியும். ஓகேங்களா? ஸோ 11th கொஸ்டின் கெமிக்கல் கைனெட்டிக்ஸில். ஸோ ஆல்ரெடி ப்ரீவியஸ் 10, 9 உங்களுக்கு ஒர்க் அவுட் பண்ணி போட்டிருக்கேன் சேனலில் எடுத்துப்பாங்க. Rate of formation of dimer in a second order reaction. இது நல்லா மார்க் பண்ணிக்கோங்க. செகண்ட் ஆர்டர் ரியாக்ஷன் எவ்வளோ உங்களுக்கு 7.5 × 10⁻³ per mole per second. ஸோ இந்த யூனிட் செகண்ட் ஆர்டர் ரியாக்ஷனுடைய யூனிட். ஸோ புக்கிங் சைடில் உங்களுக்கு புக்கில் கண்டென்ட்டில் உங்களுக்கு இந்த யூனிட் கொடுத்துருக்க மாட்டாங்க. ஸோ உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஆர்டருடைய யூனிட் மட்டும்தான் கொடுத்துருப்பாங்க, செகண்ட் ஆர்டர் கொடுத்துருக்க மாட்டாங்க. ஆனால் மோஸ்ட் ஆஃப் த டைம் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா செகண்ட் ஆர்டர் ரியாக்ஷனுடைய யூனிட் என்னன்னு கொஸ்டின் கேட்டிருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ அதை மார்க் பண்ணிக்கோங்க. 1 மார்க் கொஸ்டின். அட் 0.05 mole per liter monomer concentration calculate the rate constant. ஸோ கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்றது நல்லா கவனிங்க. ஸோ ப்ராப்ளம் கொடுத்த உடனே அப்படியே ஸ்கிப் பண்ணிட்டு போகாதீங்க. எப்போவுமே இருக்கிறதுல தியரி எழுதுறதை விட ப்ராப்ளம் அட்டன் பண்ணுறது தான் ரொம்ப சிம்பிளாக இருக்கும், ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதுவும் இந்த லெசனில் வந்து நிறைய டைம் பார்க்காம பாய்ஸ் வந்து அட்டன் பண்ணுறதே கிடையாது. ரொம்ப ஈஸி. ஒரு 4 ஃபார்முலா படித்தாவே போதும். ஸோ காமனாக இந்த லெசன் கெமிக்கல் கைனெட்டிக்ஸ் அப்படின்றத எதை பேஸ் பண்ணி இருக்கும் அப்படின்னா ரேட் ஈக்குவேஷனை பேஸ் பண்ணி தான் இருக்கும். அப்போ ரேட் R = ரேட் கான்ஸ்டன்ட் K இன்டு கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஏ, அதாவது ரியாக்டன்ட். இங்கே நம்மளுக்கு ஜென்ரலாக கொடுத்துருக்கிறதுனால நம்ம என்ன பண்ணலாம், ரியாக்டன்ட்னு எடுத்துக்கலாம். ஓகேங்களா? என்ன ஆர்டர்? செகண்ட் ஆர்டர். எப்பவுமே ஆர்டர் எங்கே வரும்? மேலே வரும். ஸோ இன்கேஸ் ஃபர்ஸ்ட் ஆர்டர் கொடுத்துருந்தா மேலே 1ன்னு வரும். ஸோ அதை நம்ம போடலன்னா கூட நோ ப்ராப்ளம். ஓகேங்களா? R = K × A⁴ ஓகேங்களா? என்ன கேட்குறாங்க? ரேட் கான்ஸ்டன்ட். இதுதானே ரேட் கான்ஸ்டன்ட்டு. அப்போ இதை வந்து கண்டுபிடிக்கணும். அப்போ ஃபார்முலா இதுக்கு ஏற்ற மாதிரி ஃபார்முலா மாற்றினீங்கன்னா அதுக்கு 1 மார்க் கிடைக்கும். ஓகேங்களா? அப்போ கே இங்கே இருக்கு, இதை இங்கே எடுத்துகிட்டு வரும். அப்போ R / A⁴. ஓகேங்களா? இந்த ஃபார்முலாவுக்கு மார்க் கிடையாது, இந்த ஃபார்முலாவுக்கு தான் மார்க். 1 மார்க். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. எந்த ப்ராப்ளம் கேட்டாலும் ஃபஸ்ட்டு அதனுடைய ஃபார்முலா என்னவோ அதை நீங்கள் கண்டிப்பாக எழுதணும். அது எழுதிட்டினாவே உங்களுக்கு 1 மார்க் கம்பல்சரியாக வந்துடும். அது இதர் 2 மார்க்கில் கேட்டாலும் சரி, இல்லை 3 மார்க்கில் கேட்டாலும் சரி. மோஸ்ட் ஆஃப் த டைம் 5 மார்க்லேயும் உங்களுக்கு இந்த ஆப்ஷனும் உங்களுக்கு இருக்கும். ஓகேங்களா? டைரெக்டாக சப்ஸ்டியூட் பண்ணிக்காங்க. இதுதான் உங்களுக்கு R. ஓகேங்களா? இது கான்சன்ட்ரேஷன். உங்களுக்கு 0.05ன்றது கான்சன்ட்ரேஷன். ஓகேங்களா? அப்போது K = R எவ்வளோ? 7.5 × 10⁻³ mole per liter per second divided by A square இல்லையா? அப்போ A × A. A எவ்வளோ? 0.05 per mole per liter. அப்போ 0.05 mole per liter into 0.05 mole per liter. ஓகேங்களா? ஸோ ஏன் நான் யூனிட்டோட எழுதியிருக்கேன் அப்படின்னா ஆன்சரில் எப்போவுமே ஆன்சருக்கு வந்து ½ மார்க் தான் இருக்கும். அதோட உங்களுக்கு யூனிட்க்கு ஒரு ½ மார்க் இருக்கும். நிறைய டைம் ஈஸியாக ஒர்க் அவுட் பண்ணிவிட்டு யூனிட் எழுதாமல் வந்துருக்கீங்க. ஸோ கண்டிப்பாக மார்க் அங்கே ரெடியூஸ் பண்ணிடுவாங்க. ஃபஸ்ட்டு யூனிட்டை எழுதி யூனிட்டை ஃபஸ்ட்டு என்ன பண்ணுங்கள், கால்குலேட் பண்ணிடுங்க. அப்போ இந்த மோல் கேன்சல் ஆகிடும், பர் மோலும் உங்களுக்கு கேன்சல் ஆகிடுச்சு. ஓகேங்களா? ஸோ இதை வந்து 10⁻³ இல்லைங்களா? அப்போ இன்னொரு 2 0 முன்னாடி போட்டு இதை எப்படி எழுதலாம்? 0.0075. இப்போ மேலே என்ன இருக்குது? per second. ஓகேங்களா? டிவைடட் பை 0. உங்களுக்கு எவ்வளோ வருது? 0.5. இங்கேயும் 0.5. அப்போ 4 டெசிமல் வந்துருக்குது. ப்ளஸ் 5 × 5 25. அப்போ 0.0025. ஸோ இது கேன்சல் ஆகிடுச்சு. அப்போ இங்கே என்ன இருக்குது? மோல் பர் லிட்டர். கரெக்ட். இப்போ பாருங்கள், 25ல் 75. எத்தனை 25 இருக்குது? 25, 50, 75. அப்போ 3. அவ்வளோதான். டோட்டலாக இதை கேன்சல் பண்ணவே நம்மளுக்கு எவ்வளோ ஒரு ஆன்சரு?
3. அப்போ யூனிட்டை அப்படியே எழுதுங்க. இது மேலே போச்சுன்னா உங்களுக்கு என்ன வரும், பெர் மோல்னு வரும். இங்கே பர் லிட்டர் இருக்குது, மேலே போச்சுன்னா லிட்டர், இது பர் செகண்ட் அப்படியே இருக்குது, பர் செகண்டுன்னு இருக்கும். அப்போ உங்களுக்கு ரேட் கான்ஸ்டன்ட் செகண்ட் ஆர்டருக்கு என்ன வந்திருக்கு, K = 3 per mole லிட்டர் பர் செகண்ட். ஓகேங்களா? ஸோ ஜஸ்ட் அப்படியே ஸ்கிப் பண்ணிவிட்டு ஏதோ ரீல்ஸ் பார்க்குற மாதிரி அப்படியே பார்த்துட்டு போகிறதுக்காக இதெல்லாம் நம்ம ஒர்க் அவுட் பண்ணல. ஒரு டைம் நீங்கள் எடுத்து புக் பேக்கில் கொஸ்டின் இருக்கும், அந்த கொஸ்டினை ரீட் பண்ணிவிட்டு நீங்களாக ஒரு டைம் போட்டு பார்த்துட்டிங்கன்னா இன்னும் நீங்கள் எப்போ இந்த ப்ராப்ளம் கொஸ்டின் பேப்பரில் வந்தாலும் ஈஸியாக நீங்கள் அட்டன் பண்ணிடலாம். ஓகேங்களா? தேங்க்யூ.